சாயி சரித்திரத்தை முழு பக்தியுடன் படித்து கேட்பவர்கள் விலைமதிப்பற்ற அறிவு ரத்தினங்களை பெறுவார்கள். எல்லாவற்றிலும் சிறந்தவராக இருந்த ஹேமத் பந்த் தன்னம்பிக்கை கொண்டு புத்தகத்தை எழுதத் தொடங்கினார். அது அவர் அல்ல, ஆனால் பாபாவே ஹேமத் பந்த் மூலம் தனது கதையை எழுதினார். பாபா கதைகள் லைட் ஹவுஸில் கலங்கரை விளக்கை போன்றவை. உலக இருப்பு என்ற கடலில் பாபா கதைகள் நமக்கு உண்மைத்தன்மையை அடையாளம் காண உதவுகின்றன. கிருத யுகத்தில் அது சமதாம மனம் மற்றும் உடலின் அமைதி, திரேத யுகத்திற்கு தியாகம், துவாபர யுகத்திற்கு அது வழிபாடு. ஆனால் கலியுகத்தில் அது கடவுளின் நாமத்தை பாடுவது. நாம் அனைவரும் கடவுளின் நாமத்தை பாடுவோம். ஒரு குழந்தையை அலங்கரிக்கும் தாயைப் போல, கன்றுக்குட்டியை பராமரிக்கும் பசுவைப் போல சாய்பாபா எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறார். ஹேமத் பந்தை எந்த வறுமையும் அனுபவிக்காமல் பார்த்து கொண்டார். ரோஹிலா கதை சாய்பாபாவின் தாய்ப்பாசத்தை காட்டுகிறது. ரோஹிலா தினமும் அல்லாஹோ அக்பர் பாடுவார். விவசாயிகள் அருகில் வேலை செய்தனர். அவரது கூச்சலிட்டதாக புகார் அளித்தனர். ரோஹிலாவின் மனைவி திரும்பி வந்து தன்னுடன் சண்டையிடக்கூடும் என்பதால் பாபா அவர்களை அமைதியாக இருக்கச் சொன்னார். ஆனால் ரோஹிலாவுக்கு மனைவி இல்லை. தீய எண்ணங்களிலிருந்து விலகி இருக்க கடவுளிடம் அவர் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் ஆரத்தியின் போது பாபா இந்த அமிர்த வார்த்தைகளை சொன்னார். நீங்கள் எங்கிருந்தாலும் இருங்கள், நீங்கள் என்ன செய்தாலும் செய்யுங்கள். நான் உங்கள் இதயங்களிலும் அசையும் மற்றும் அசையாதவற்றிலும் அமர்ந்திருக்கிறேன். முன்பு சொன்னது போல் ஹேமத் பந்திற்கு அரசு வேலை கிடைத்தது. அவர் சாய்பாபாவிடம் பக்தி கொண்டவராக ஆனார். சாய்பாபா அனைவரின் இதயத்திலும் அரியணை ஏறட்டும். மேலும் கதைகளுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.